மக்கள் தீர்ப்பு 2024 மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் மாநில தேர்தல் முடிவுகள் தொடர்பாக நாம் இந்த சிறப்பு நிரலையில் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். இப்போ அரசியல் விமர்சகர் கலையிடம் இந்த தேர்தல் முடிவுகள் ஏற்படுத்தியுள்ள பாதிப்புகள், அதற்கான காரணங்கள், விளைவுகள் தொடர்பாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இதில் ஓபிசி மற்றும் மத ரீதியான, இன ரீதியான, ஜாதி ரீதியான இந்த வாக்கு வங்கிகள் அரசியல் என்பது சரியா என்பது தொடர்பாக ஒரு கருத்துக்களை தெரிவித்திருந்தார். சார், இப்போ இந்த நீங்கள் ஏற்கனவே கூறியது போல இந்த வாக்கு வங்கி அரசியல் அப்படிங்கிறது எதிர்காலத்தில் அது சரியான ஒரு அரசியல் போக்கு தானே? அது இல்லைங்க, இது மிகவும் திமுக ஆரம்பித்து வச்சிருக்கிற இந்த வாக்கு வங்கி அரசியல் ரொம்ப கேவலமானது. இது பல எல்லைகளை தாண்டி போயிட்டே இருக்குது. இப்போ இந்த ஆளும் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பாஜக கூட்டணி 7000 ரூபாயை எல்லா பெண்களுக்கும் அக்கௌண்ட்ல ஒரே நாள்ல போட்டிருக்காங்க. இப்போ 2 மாசம் 1 மாசத்துக்கு முன்னாடி. அது எப்படி தெரியுமா? ஒரு குடும்ப தலைவிக்கு இல்ல, எல்லா பெண்களுக்கும். இது எவ்வளவு என்ன? இந்த பணத்துக்கு ஒரு மாநில அரசு எங்க போக முடியும்? மாநில அரசு நிதி நிலைமை மிக மோசமாக இருக்கிறது. மத்திய அரசினுடைய நிதி நிலைமை அதை விட மோசமா இருக்குது. என்ன நீங்க இந்த மாதிரி வளர்ச்சி திட்டங்களுக்கு நீங்க எந்த பணத்தையும் ஒதுக்காம அது மொத்தத்தையும் இலவசங்கள் நலத்திட்டங்களுக்கே கொடுத்துட்டீங்கன்னா, வாக்கு வங்கி அரசியலை குறிவைத்து கொடுத்தீங்கன்னா இறுதியில் மாநிலத்தில் வளர்ச்சியே வராது. நீங்கள் என்ன வளர்ச்சிக்கு என்ன நம்ப வேண்டியிருக்கும்? வெளிநாட்டு மூலதனத்தை நம்ப வேண்டியிருக்கும். என்ன அவனும் வரமாட்டான். இங்கே நீங்கள் பெரிய அளவுக்கான வாங்கும் சக்தி இங்கே வளர்க்கலைன்னா வாங்க வரமாட்டான். அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க? என்ன மாதிரி கம்பெனிஸை கொண்டு வர்றீங்க தெரியுமா? Hyundai 2 வந்திருக்கு. என்ன தெரியுமா கண்டிஷனு? நான் இங்கே உற்பத்தி பண்ணுவேன், இங்க சீஃபா நிலம் ஃப்ரீயா நிலம் தர்ற, என்ன ஃப்ரீயா எல்லாம் தர்ற, நீ நான் இங்க உற்பத்தியே பண்ணுவேன், ஆனா காரை நான் வெளிநாட்டில் வைப்பேங்கிறான். வெளிநாட்டு மார்க்கெட்ல விற்கிறதுக்கு நம்மளா பயன்படுத்திக்கிறோம். இங்க குறைந்த விலையில கார் உற்பத்தி பண்றதுக்கா இங்க வர்றான். என்ன ஆன்சிலரி யூனிட்ஸ் நான் தான் வச்சுக்கிறேன் கண்டிஷன் போடுறான். அப்ப எம்எஸ்எம்இ வராது. என்ன குரோத் வருங்க நம்ம நாட்டில், தமிழ்நாட்டில்? அப்படித்தான் இனிமே வருது இது. என்ன அதனால நான் என்ன சொல்றேன், நம்ம இந்த வளர்ச்சி திட்டங்களுக்கான பணத்தை ஒதுக்காம அதிமுக ஆட்சியில் எடப்பாடி ஆட்சியில் பரவாயில்லைங்க. ஒரு அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை கொண்டு வந்தாங்க, சரபங்கா நீரேற்று திட்டத்தை கொண்டு வந்தாங்க, காவிரி குண்டார் இணைப்பு திட்டத்துக்கு பணம் ஒதுக்குனாங்க, என்ன நலந்தாய் வாழி காவேரி திட்டத்துக்கு பணம் ஒதுக்குனாங்க, பல்வேறு மின் உற்பத்தி நிலையங்களுக்கு பணம் ஒதுக்குனாங்க. நீங்க என்ன திட்டத்தை கொண்டு வந்திருக்கீங்க? என்ன திட்டம்னா இந்த இலவச திட்டங்களை சொல்றாங்க. என்ன திட்டம் என்ன பண்றீங்க தெரியுமா? கடன் வாங்கி தான் நாங்க இந்த செலவுகளை செய்யறீங்க. நீங்க ஒரே 3 வருஷத்துல கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி வாங்கியிருக்கீங்க. 3 லட்சம் கோடி ரீச் பண்ணிட்டீங்க. இப்போ உங்களுடைய பிரச்சனை என்ன வருது தெரியுமா? நீங்க சொந்த உற்பத்தியை பெருக்காம, வளத்தை பெருக்காம, அதுக்கான முதலீடுகளை செய்யாட்டி உங்களுடைய உள்நாட்டு உற்பத்தி வளராது, உங்களுடைய மொத்த வருமானம் வளராது. டாஸ்மாக் நம்புறீங்க, 50,000 கோடி நீங்க டார்கெட் பிக்ஸ் பண்றீங்க. தீபாவளிக்கு 48,000 கோடி தான் வந்திருக்குது. என்ன இப்போ மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட்ல இந்த பிரச்சனை வரும். மகாராஷ்டிரா என்ன பிரச்சனை வருதுன்னா, நீங்க அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ், நீங்க இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு சொல்றீங்க. அப்ப அது ஓபிசி, உங்களை மராத்தா இடஒதுக்கீடு சொன்னா ஓபிசி கோவிச்சுக்கிறான், இஸ்லாமிய இடஒதுக்கீடு சொன்னா ஓபிசி கோவிச்சுக்கிறான். நீங்க இந்த அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ்னால தான் நீங்க இழந்திருக்கிறீங்க. 2 வகையில் இழக்கிறீங்க. ஒன்னு என்ன செய்யுமா, ஓபிசி அதனால வெறுப்படைஞ்சா அவங்ககிட்ட இருந்து. அத நீங்க அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் நீங்க நடத்துறத வச்சுக்கிட்டு பாஜக போலரைசேஷன் பாலிடிக்ஸ் நடத்துறான். இந்துக்களையும் முஸ்லீம்களையும் டோட்டலா டிவைட் பண்றது பாஜக. அந்த இந்து யூனிட்டியை முன்வைக்கிறான் அவன், அந்த அப்பீஸ்மெண்ட் போறான். அதனால நீங்க இந்த அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் நீங்க கைவிட்டாதான் சரியான நிலைப்பாடுல நீங்க ஒவ்வொருத்தரும் எடுக்க முடியும். கரெக்ட். நான் ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்க காமன் சிவில் கோடுங்கிறது உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது, நம்ம கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ஏற்றுக்கொண்டது. அதை நீங்க எதுக்குறீங்க? ஜெண்டர் ஈக்குவாலிட்டிக்கானதுங்க, அது பாலியல் சமத்துவத்துக்கானது. அதுல சில குறைகள் இருந்தா அதை சொல்லுங்க, ஆனா நீங்க அதை எதுக்குறீங்க? இந்த பாருங்க, இப்ப அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் எப்படி இருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஜார்க்கண்ட் எலெக்ஷனுக்காக அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் பாஜக என்ன பண்ணிச்சு தெரியுமா? நாங்க இந்த காமன் சிவில் கோட அங்க ஆதிவாசிகளுக்கு நாங்க எக்ஸம்ஷன் கொடுக்குறோம் சொல்றான்.
அப்ப அங்க பாலியல் சமத்துவம் தேவையில்லையா? அங்க ஆமா, என்ன சொல்லுங்க நீங்க, பாலியல் சமத்துவம் எல்லாருக்கும் தானே வேணும். எல்லாருக்கும் அங்க ஜார்க்கண்ட் பழங்குடியின மக்கள் மட்டும், பெண்கள் மட்டும் தொடர்ந்து விதிவிலக்கு அப்படிங்கிறாங்க. ஆமா ஆமா. சோ இதை நீங்க அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் எப்ப விடுறாங்களோ, அது குறிப்பா இந்தியா கூட்டணி எப்ப விடுதோ அப்பதான் அவங்க வெல்ல முடியும். கரெக்ட். அப்பதான் பாஜகவுக்கு அவங்க மெல்றதுக்கு அவள் கொடுக்காம இருக்க முடியும். கரெக்ட் தான். வெறுவாயை மின்னிட்டே இருப்பான் அவன், மக்கள் ஏத்துக்கொள்ள மாட்டாங்க, இந்த மக்கள் ஏத்துக்கொள்ள மாட்டாங்க. நீங்க அவன் வெறும்பாயம் மெல்றவனுக்கு நீங்க அவள் போடுறீங்க வாயில போடுறது. அதனால அந்த தப்பை நீங்க செய்யாதீங்கன்னு சொல்றேன். தொடர்ந்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இது ஒரு சரியான படிப்பினை. மகாராஷ்டிரா மாதிரி வரும். தொடர்ச்சியா இந்த மாதிரி தோல்விகளை நீங்க சந்திப்பீங்க. கரெக்ட் தான். நீங்க சொல்றது சரி.